வணக்கம் அன்பு நண்பர்களே. சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய உரை முதிர்ச்சியாகவும் அது திமுகவினருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கு. அப்படி என்ன பேசினார் விஜய் அவர்கள், திமுகவுக்கு இதில் என்ன அதிர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக ஃபுல் எக்ஸ்பிளைனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்வர் விஜய் வாயை திறந்து பேசவே மாட்டார். எப்போ சிஎம் வாயை திறப்பார் அப்படிங்கிறத குறியீடாக வைத்து திமுகவினர் தங்களோட சட்ட பாக்கெட்லாம் வாசகங்களோட உள்ளே வந்தாருந்தாங்க. முதல் நாள் அன்றைக்கு ஐயையோ சிஎம் வாயை திறந்துட்டாரே, இவ்வளோ பேசிட்டாரே அப்படின்னு அதிர்ச்சியாகிற அளவுக்கு இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் முந்தைய திமுக ஆட்சி மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சிஎம் பேச்சு அந்தளவுக்கு மாசாக இருந்துச்சா, அதில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா, சில விஷயங்களில் கருத்து முரண் இருக்கா அப்படிங்கிறத 360 டிகிரி கோணத்தில் அலசுறதா இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல விஜய் பேசினதில் ஒரு சினிமா பாணியிலே நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இந்த சேனலோட முதல் பார்வை. முதல்ல அந்த சீனில் கைதட்டதுக்கான அம்சங்கள் இருந்துச்சான்னா, இதற்கு முன்னாடி இருந்த பல கவர்மெண்ட்டுகள் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த சிஎம் விஜய் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார். அதாவது மக்கள் பணத்தை தொட்டால் விடமாட்டோம், இனி தொடுபவர்களையும் விடமாட்டோம்னார். தொட்டால் விடமாட்டோம் என்பது அவர் திமுகவை குறிவைத்து சொன்ன வார்த்தை. இனி தொடுபவர்களையும் விடமாட்டோம் என்பது தாவேகாவினருக்கான எச்சரிக்கை. நீங்கள் இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவோட 108 எம்எல்ஏக்களில் முதல்வர் 2 முறை ஜெயித்ததுனால, திருச்சி கிழக்கையும் ஜெயித்ததுனால 107 பிரதிநிதித்துவம், அதில் 90 பேருக்கு அதிகமான பேர் அரசியல் அனுபவம் இல்லாத முதல் முறை எம்எல்ஏ ஆனவர்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது. அப்போ அந்த இடத்துல நம்ம அதை பாராட்டலாம். ரெண்டாவது மிக முக்கியமாக எங்கே இடத்துல திமுகவினரை கோபப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்டு தொடர்பாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கோ, பொதுவான சில விஷயங்களை செய்து தர்றதுக்கோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணியிட மாறுதல், புதிய வேலைகள் நியமனம், புதிய வேலை நியமனம் மட்டுமல்லாமல் டெண்டர்கள், இதிலெல்லாம் பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் வாங்கக்கூடிய கலாச்சாரம் திமுக 2 கட்சிகளையும் இருந்தது. அப்படின்னா தாவேக்காட்ட இல்லையான்னா, தாவேக்கா ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்யலை, இப்போ தான் 1 மாதம் ஆயிருக்கு. இந்த 1 மாதத்தில் இல்லை என்பது தான் தாவேக்காவினருடைய வாதம். அந்த 1 மாதத்தில் என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களே தெளிவாக குறிப்பிட்டாங்க. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தங்களோட லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் என்பது கடந்த காலங்களில் இருந்தது. புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு லைசன்ஸுக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதை மனதில் வைத்து தான் சிஎம் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்டுனாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். அவரும் கேட்டார், பார்ட்டி ஃபண்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்போ நேற்று நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஆதாரத்தோடு தான் பேசுனீங்களா? எங்களை சோபா மாடல் அரசு நீங்கள் குதிரை பேரம் நடந்துச்சு, நீங்கள் அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? அப்போ உடனே புகுந்த சபாநாயகர் அதுவும் அவை குறிப்பில் இல்லை, இதையும் அவை குறிப்பில் ஏற்றலை அப்படின்னு விளக்கம் அளித்தார். மூன்றாவது மிக முக்கியமாக தாவேக்கா அரசை சுற்றிய சர்ச்சைகள். என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பது ஆளுநர் பங்கேற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதிலிருந்தே சொல்லப்பட்ட ஒரு வாசகம். அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து இப்போ முதலில் பாடப்படுகிறது. ஆனால் 2 முறை தேசிய கீதத்தை பாடிட்டீங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், அது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் பிரச்சனையாக இருந்தது. சிஎம் விஜய் அதற்கு பதில் சொல்லிவிட்டார். ரொம்ப முக்கியமாக 2021 சட்டமன்றத்தில் கலைஞர் பட திறப்பு விழா நடந்தது. அதில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் முதலில் 2 முறை அதே போன்று தான் சூழல் இருந்தது அப்படின்னு தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் பேசினார். அந்த இடத்துல ஒரு முதிர்ச்சியாகவும் செயல்பட்டார். கலைஞர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கருணாநிதி என்று முதலில் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு மன்னிச்சுக்கங்க ஒரு சிறிய திருத்தம் சொல்லிட்டு கலைஞர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ கலைஞரின் மீதான வன்மம் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு மீதான வன்மம் பார்க்குறேன். இன்னொன்று மிக முக்கியமாக ஒரு குட்டி கதை சொன்னார். ஒரு வயசான தாத்தா இப்படி கண்களெல்லாம் குறுக்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் கைகளை வைத்து. என்ன தேடுறீங்கன்னு கேட்டாராம். ஒரு பேரன் வந்து கேட்டாராம், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய அப்பா இங்கே எங்கோ இருக்கிறார் என்று சொன்னார்கள், அவரை தான் தேடுறேனாராம். அந்த அரசியல் கதையை சொன்னார். அது மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டார். இந்த சட்டமன்றத்தில் எங்கே உங்கள் அப்பா இருக்காருன்னு உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறார். அந்த முதியவராக கலைஞரை உருவகப்படுத்துகிறார். அப்போ ஒரே கதையில் திமுகவினை டேமேஜ் செய்திருக்கிறார் முதல்வர். அடுத்ததாக மிக முக்கியமாக சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கு நாங்கள் தான் அச்சாரம், பட்டியல் சமூகத்திலேருந்து 8 பேரை அமைச்சராகியிருக்கோம், கிட்டத்தட்ட 4 பெண்கள் அமைச்சராக இருக்காங்கங்கிறதெல்லாம் சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு சார்ந்த நிறைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிக்கொண்டே இருந்தனர். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி. இந்த நேரத்தில் தான் தாவேக்கா மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை சொன்னார் முதல்வர் அவர்கள். 10 மாதங்களாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல, நாங்கள் வந்த பிறகு தான் அதை நியமித்தோம். ஸோ இது வந்து ஒரு எப்படி எங்கள் மேலான குற்றமாக இருக்க முடியும், அது நீண்டகால நடைமுறையாக இருக்குது, அந்த நடைமுறையினுடைய வெளிப்பாடு தான் இது, அதனால தான் குற்றங்கள் பெருகியிருக்கு என்கிற வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். கட்சி நிதி பற்றி சொன்ன விஷயங்கள் தான் ரொம்பவே உஷ்ணத்தை ஏற்படுத்தியது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். மத்திய மாநில அரசுகளுக்கான இணக்கம், மத்திய அரசோட பி டீமா
பாஜகவுக்கு நெருக்கமாக செயல்படுறான்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான தெளிவை இன்றைக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஒன்றிய அரசை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க மாட்டோம். கடந்த கால திமுக அப்படி இல்லை. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், ஒட்டு ஓரணியில் தமிழ்நாடு, இப்படி இத்தனை முகாம்கள் எடுத்தாங்க. பட் இவர் தெல்ல தெளிவாக கொள்கை எதிரி பாஜக, அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க மாட்டோம், அதே நேரத்தில் மாநில நலனை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இது அவர்களுடைய கொள்கையாக இருந்தது. சினிமா பாணியில முதல்வர் சில இடங்களில் பேசியிருந்தார். அதை நாம் கண்டிக்கிறோம். நம்ம சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது எங்களுக்கு அது பண்ண தெரியாது, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, உங்களை மாதிரி எங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியாது, டெண்டர் எடுக்க தெரியாது, உங்களை மாதிரி ஓசி பஸ்ஸு 1000 ரூபான்னு பேச தெரியாது, அதை விட மோசமாக இருக்காங்க தாவேக்காவினர் பலர் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அதை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிக்கணும். இன்னொன்று, கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்படுபவர்கள் நீக்கப்படுவதெல்லாம் மாவட்ட செயலாளர் நீக்கிறாங்க, இணைக்கப்படுபவர்கள்லாம் புஷி ஆனந்த் முன்னிலையில் இணைக்கப்படுறாங்க. அந்த இடம் ஒரு முரண் இருக்குது. மின்வெட்டு பற்றி பேச வந்தது. மின்வெட்டு பற்றி பேச வரும்பொழுதும் ஒரு கிளியர் பால் போட்டாங்க. அது என்னன்னா, ஆற்காடு வீராசாமியே சொன்னார், இந்த ஆட்சி போவதாக இருந்தால் என்னால் தான் போகும். 2006 to 2011 அந்த அளவுக்கு மின்வெட்டு இருந்தது. அதே நினைவு கூர்ந்தார். திமுக ஆட்சியில் கடந்த காலங்களில் இப்படி இருந்திருக்கு, இப்போ நிர்வாக கோளாறு இருக்குது, மின்மாற்றிகளை பழுது பார்க்க ஏற்பாடு செய்திருக்கிறோம், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். சரி, அப்படின்னா முதல்வர் உரையில் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு, ஹை லெவல் அப்படின்னா ஒரு சினிமாவோட கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு கைதட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னா, ஓராண்டு காலம் அடுத்ததாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள், தேர்தல் வாக்குறுதிகள், வருடத்துக்கு 6 சிலிண்டர் என்னானது, மகளிர் கொடுக்க சொன்ன 2500 ரூபாய் என்னானது, இந்த நிதிகளை எல்லாம் சமாளிப்பதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாச்சு, நிதி மேலாண்மை செய்வதற்கு இந்த வழிகளில் ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்வது என்னானது, இப்படி பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பின்பும் கூட திமுக என்கிற இலக்கை மையமாக வைத்து களமாடி வருகிறார் விஜய் அவர்கள். ஆன வகையில் சட்டமன்ற காட்சிகளில் மிக கடந்த காலங்களை விட இப்பொழுது கொஞ்சம் முதிர்ச்சியாகவும் திமுகவினர் அதிர்ச்சியாகும் வகையிலும் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றால் மாற்று கருத்து இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மிக மிக முக்கியமாக இதில் இன்னொன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், பல விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையை பற்றி மீண்டும் மீண்டும் முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம், தமிழக மக்கள் முதல்வரின் உரையை, சட்டமன்ற காட்சிகளை நேரலையில் பார்த்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் தமிழக அரசியல் களத்தில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.